சொல்றது என்னன்னு சொன்னா, உங்க குழந்தைகளுக்கு பிச்சலங்களுக்கு உங்களுடைய சிறு குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்கன்னு சொல்லல. அதிபு அவுலாதுக்கும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. இன்னைக்கு அந்த ஒழுக்கம் இல்லாம போனதுனால தான் இன்னைக்கு சமுதாயம் தலைகீழ பிறண்டு, அதாவது பயப்பட வேண்டிய அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கெல்லாம் படைத்து இன்னும் அசிங்கமாக சொல்ல போவதாயிருந்தால் அல்லாஹ்வுக்கு முரணானவனுக்கே பயப்படக்கூடிய காலத்தில் தள்ளி விட்டுட்டான். காரணம், அதிபு அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தைக்கு அதபை சொல்லிக் கொடுங்க. அதபு இல்லை. என்ன அதபு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன அதபுன்னு சொன்னால், உங்கள் குழந்தைய ஒரு ஆலிமாகவோ ஒரு பெரிய படித்தவர்களாகவோ நல்ல துறையில் உள்ளவர்களாகவோ நீங்கள் நினைத்த கற்பனை செய்யக்கூடிய நிலத்தில் அவர்களை ஆக்குவதாக இருந்தால் 3 சொல்லிக் கொடுத்தா மட்டும் போதும், அது தன்னால் வந்துடும். ஒரு டாக்டராக இருப்பார், முத்தக்கியாக இருந்துட்டாலே அவருக்கு என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிடும், ரசூல் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ 3 விஷயங்களை அதமாக சொல்லிக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை கற்றுக் கொடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவர்களுக்காக ஏன் மௌலிது ஓதுகிறோம்? அவர்களுடைய சீராக்களை ஏன் பாடுகிறோம்? அவருடைய ஹதீஸ் மாலைகளை ஏன் எடுத்துச் சொல்கிறோம்? இதுகளை எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால், நம்முடைய உயிரை விட உயர்வானவர்கள் ஹாத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை ஆழமாக அதபாக சொல்லிக் கொடுங்கள். அடுத்து சொன்னார்கள், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரிய குடும்பத்தை பற்றி சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுடைய மஹப்பத்தை எடுத்து சொல்லுங்கள். யார் அந்த குடும்பத்தார்கள்? சராசரியானவர்களா? அவருடைய மேன்மை, மகத்துவம், மாண்பு, கீர்த்திகளை எடுத்து சொல்லுங்கள். அதற்குத்தான் இப்படி போல மஜ்லிஸ்லாம் வச்சு அந்த நிகழ்வுகளை சொல்வதை கொண்டு நாம் 10 செய்திகளை சொன்னால் அதில் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அதில் அல்லாஹ் கல்விலே நிறைய வைத்தால் அந்த அமலை கொண்டு, அதை கேட்டதை கொண்டு செய்யும் பொழுது ஈமானில் வலுவும் ஈமானில் பிரகாசமும் ஏற்படும். அஹ்லுல் பைத்துகளா யார்? அவர்களையும் கொண்டாடணும். அவங்களுடைய சிறப்பென்ன, கீர்த்தி என்ன என்பதை அதபு சொல்லிக் கொடுங்க. அடுத்து தான் குர்ஆனை ஓதி கட்ட கொடுங்கிறாங்க. தலைகீழ மாறிட்டு போ. என்ன ஜமாத்தில் தொழு இல்லையா, முதல் சப்பில் இல்லையா, அப்படி என்ன குர்ஆனில் ஓதுறது இல்லையா அப்படின்ட்டு. முதல்ல எது இருக்கணுமோ ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இருந்துட்டா, இந்த 2 ஆணித்தரமான வேரை ஊண்டி விட்டால் குர்ஆன் தன்னால் ஓதிட போகிறார். தொழுகையில் தன்னால் இஹ்லாஸ் வந்துட போகுது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சந்ததிகளுக்கு, நம்ம பிச்சலங்களுக்கு, நம்முடைய பெண்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மஹப்பத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. அதை கொண்டு நம்முடைய ஈமானை பிரகாசிக்க செய்வானாக.